ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான், சிஎஸ்கே தான், இப்படி சொன்னாலும் ஜெயிப்பாங்களாம் பார்ப்போம். நிறைய பேர் சொன்னீங்க இப்படி சொல்லுங்கள் சார், ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு. ரைட், லக்னோ சூப்பர் ஜெயண்ட் கூட இன்றைக்கி மேட்ச்சு சாயங்காலம் 7:30 மணிக்கு அட் லக்னோ. ரைட், ஏகனா கிரிக்கெட் ஸ்டேடியம் அந்த கிரவுண்டு பேர். ஒரு ப்ரிவியூ முன்னோட்டம் மாதிரியே பார்த்துருவோமே. ரைட், ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் ட்ரூத் இஸ் பிட்டர், உண்மை கசக்கதா செய்யும்னு என்னென்ன பிரச்சனைகள்னு பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. இதே சேனலில் இருக்குது. மும்பை இந்தியன்ஸ் டெல்லிட்ட ஜெயிச்ச மேட்சும் இதே வீடியோவில் இதே சேனலில் இருக்குது. போய் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் கொடுங்க. நான்லாம் மும்பை ஃபேன் சார், என்ன வேணால் பண்ணுவேன் சார். பல்தன் சார் சொன்னவங்களாம் எங்கே சார் பண்ணீங்க, எவரும் பார்க்க மாட்டேறீங்க. எனக்கு வேலை ஒரு பார்க்குறதுக்கும். லக்னோ சூப்பர் ஜெயண்ட் 3 வின் இன் ரோ லைனாக ஜெயிச்சுட்டு வராங்க. தே வாண்ட் டு கண்டினியூ த வின்னிங் ஸ்ட்ரீக். ரிஷப் பந்த் ஸ்கோர் பண்ணல, பட் இருந்தாலும் டீமை ரொம்ப நல்லா வழி நடத்திட்டு போகிறாரு. லீடிங் த டீம் வெரி வெல். அதுக்கு இன்னொரு காரணம், ஒரு ஓனர் உட்காந்துட்டே இருக்காரு, அவர் காமிச்சிட்டே இருக்காங்க ட்ரெஸ்ஸிங் இதில் பெவிலியன்லேருந்து. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சிஎஸ்கே ஹாரிபிள் 5 லாஸ் ஸ்ட்ரீக், கண்டினியூஸாக 5 தோத்துட்டு வராங்க. இது 6வதா இல்லை வெற்றியா, அது இன்னைக்கு ஈவினிங் தான் தெரியும். ஈவன் லெஜெண்டரி எம்எஸ் தோனி குட் நாட் இன்ஸ்பயர் த டீம் வர்சஸ் கேகேஆர், அப்படி தான் சொல்லணும். அவர் வந்தோன்னு எல்லாம் மாறின தலைகளை ருத்ராஜ் தான் ப்ராப்ளம்லாம் சொல்லிட்டு இருந்தேன். நீங்களாம் எங்கே போனீங்க? நேற்று ஒரு வீடியோ போட்டார், ருத்ராஜை ப்ளேம் பண்ணாதீங்க, என்ன நடந்ததுன்னு அந்த 6 மேட்ச்சில். அதையும் போய் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். லக்னோ வந்து ஏகனா கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குல்ல, இது வரைக்கும் 17 ஐபிஎல் மேட்சஸ் நடத்தியிருக்கு டோட்டலாகவே. இந்த சீசன் இல்லை, டோட்டலாகவே. அதில் 8 மேட்ச் ஃபஸ்ட்டு பேட்டிங், 8 மேட்ச் செகண்ட் பேட்டிங், ரெண்டுமே ஈவனாக ஜெயிச்சிருக்காங்க. அதனால் டாஸ்னால தோத்தோன்னு நீங்கள் பழி தூக்கி டாஸ் மேலே போட முடியாது. ரைட், ஜென்ரலி இந்த பிச்சு பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃப்ரெண்ட்லி தான். பட் இந்த ஐபிஎல்லில் வந்து போலர்ஸ்க்கு அவர் ஹெல்ப் பண்ணல ஜாஸ்தி. ஆமாம், இட்ஸ் ட்ரபிளிங். நம்ம போலர்ஸை பற்றி தெரியும், அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரிலங்க. இந்த கேகேஆருக்கு எதிராக 61 டாட் பால் விளாண்டோமா, அதே 61 பாலில் தான் அவங்க 103 ரன் சேஸ் பண்ணிட்டு போயிட்டார் சுனில் நாராயண். நம்ம விளையாண்ட டாட் பாலில் அவர் சேஸ் பண்ணிட்டு போயிட்டார். சி த டிஃப்ரென்ஸ். வித் ஆர் வித்தவுட் ருத்ராஜ், நோ இன்டென்ட் வாஸ் ஷோன் ஆன் த டாப் ஆர்டர். ருத்ராஜ் இருக்கும்போது அப்படி தான் இருந்தது, இல்லாத போது அப்படி தான் இருந்தது. இன்டென்ட்டே இல்லை மேலே. ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி போஸ்ட் மேட்ச்சில் வேறு எங்களால் 60 மேலே எடுக்க முடியாதுன்னு வேறு சொல்லிட்டாங்க. ரச்சின் ரவீந்திரா ஷார்ட் பிச் பாலில் பயங்கர வீக்கு, அது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. இப்போது எல்எஸ்ஜி வந்து லக்னோ சூப்பர் ஜெயண்ட் போலர் டெஃபினெட்லி. அது ஆகாஷ் தீப் ஆகட்டும், ஆவேஷ் கான் ஆகட்டும், ஷார்துல் டாக்கர் ஆகட்டும், பவுன்சர் போட்டு ஒரு ஷார்ட் பிச் ட்ரை பண்ணுவாங்க அவுட் பண்ணுறதுக்கு. ஏன்னா இது வரைக்கும் 6 வாட்டி அவுட் ஆகிருக்காரு ஷார்ட் பிச்சில். போன ஐபிஎல் இந்த ஐபிஎல்ல சேர்த்து சொல்கிறேன் ஷார்ட் பிச். ரைட், பத்திரனாவை கண்டிப்பாக விளையாட வச்சுருக்குப்பா. ஆமாம், இம்பாக்ட் பிளேயர்ன்ற குழப்பமே வேணாம். 4 ஓவர் பாக்கி இருக்குது, தீபக் கூட போ 400 ரன் வச்சுட்டு வா அப்படிலாம் அனுப்பாதீங்க. அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. பத்திரானா மஸ்ட்டு. ஏன் சொல்கிறேன்னா, அவங்ககிட்ட சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கவர் நிக்கோலஸ் புரான். இந்த நிக்கோலஸ் புரானை பத்திரானா 4 வாட்டி அவுட் பண்ணியிருக்காரு 25 பாலில் இது வரைக்கும், 25 ரன்னு கொடுத்து. ஸோ பத்திரானா பார்த்தாலே ஒரு உதல் தான் அவர் 100 நிக்கோலஸ் புரான். அது மைண்டில் வச்சுங்க. இன்னொன்று சொல்லிடுறாரு நிக்கோலஸ் புரான், அவர் ஸ்ட்ரைக் ரேட் இல்லை, ஸ்பின்னர். இந்த சீசன் 272, அஸ்வின் பத்திரம். ஓகே, இந்த ஐபிஎல்ல 272. நிக்கோலஸ் புரான் வந்துட்டு பாலாஜிக்கு ஸ்பின்னர் கொடுத்துடாதீங்க. அவர் கண்ணை மூடிட்டு அடிப்பார், பேட்டே இல்லாமல் அடிப்பார், பேடு கூட தேவையில்லை, ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்து கூட அடிப்பார், அவ்வளோ ஃபார்மில் இருக்கார். சில ஸ்டாட்ஸை சொல்லிடுறேன். சிஎஸ்கே 13 கேட்ச் விட்டாங்க இந்த ஐபிஎல் இது வரைக்கும். 9 ரன் அவுட் மிஸ் ஆகிருக்கு. எங்கேருந்து ஜெயிப்பீங்க நீங்கள்? நாங்களும் சலிச்சவங்க இல்லைன்னு லக்னோவும் 9 கேட்ச் ட்ராப் பண்ணி 14 ரன் அவுட்டு மிஸ் பண்ணியிருக்காங்க. நோ ப்ராப்ளம். பட் ஆனால் அங்கே மேட்சஸ் நிறைய ஜெயிச்சிருக்காங்க லக்னோ. சிஎஸ்கே அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயண்ட் 2 பேருமே ஒஸ்ட் எக்கனாமி ரேட்டு போலிங்கில், பவர் பிளேயில். இவன் தான் நம்மகிட்ட அவ்வளோ பெரிய கலீல் வசீம் அக்ரம் இருக்கார், மிச்சல் ஸ்டார்க், அப்படியும் நம்ம ஒஸ்ட் எக்கனாமி. ஏன்னா சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பவர் பிளேயில் ஆவரேஜாக நம்ம கொடுக்குறது 10.58. அதில் சம் மேட்சஸ் அஸ்வினும் பவர் பிளேயில் வந்தார். லக்னோ சூப்பர் ஜெயண்ட் 10.72 கொடுக்குறாங்க பவர் பிளேயில். பட் அவங்க அதை கொடுத்ததை எடுக்கிறதுக்கு அவங்க தெரியும். யார் எடுப்பா? மிச்சல் மார்ஷ் ஆகட்டும், நிக்கோலஸ் புரான், டேவிட் மில்லர், ஆடம் மார்க்ரம், அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. திரும்ப நம்மகிட்ட தான் யாரும் இல்லை. ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் த கம்பேரிசன் ஸ்டாட்ஸ் புள்ளி விவரம். தட் வில் நாட் லை எனி டைம். ஸோ யார் ஜெயிப்பாண்டிங்கன்னா என்னத்தனை சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. அடுத்தது கொண்டு வரேன் பிளேயிங் 11. அதுபடி விளையாண்டிங்கன்னா சான்ஸ் இருக்குது, இல்லைன்னா 70-30 தான் கொடுக்கணும். இந்த ஏன்னா சைக்கலாஜிக்கலே அவங்க டவுன் ஆகிட்டாங்க, பொட்டென்ஷியலும் இல்லை, கேலிபரும் இல்லை. ஸோ என்ன பண்ண முடியும்? அவங்க ரெட் டாட் ஃபார்மில் இருக்காங்க நிக்கோலஸ் புரானோட டீம், அதான் லக்னோ சூப்பர் ஜெயண்ட். அண்ட் பாக்கி டீட்டில் பிளேயிங் 11 சொல்கிறேன். இதான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யார் ஜெயிப்பாங்க, என்ன 11 இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறமா இந்தியாவோட மேட்ச் பார்க்கலாம், டீமோட மேட்ச் பார்க்கலாம். கடைசியில் தோனி தான் ஜெயிப்பார் அந்த பிளேயிங் 11. எஸ், ஒரே பதத்தை லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.